இப்போல்லாம் என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா பண்ண முடியல. என் மனசுல நெறைய நெகட்டிவ் தோணுது. நெகட்டிவான எண்ணங்கள் தோணுது. என்னால சரியா ஃபோக்கஸ்டா இருக்க முடியல. பாசிட்டிவா திங்க் பண்ண முடியல. நான் ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வர்றது நெகட்டிவான எண்ணங்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி என்னோட கோல அச்சீவ் பண்றது? இந்த மாதிரி சூழ்நிலை, அதாவது நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, நான் 1 நாள் 2 நாள் பாசிட்டிவா இருந்தேன். ஏன் 3 நாள் நான் பாசிட்டிவா இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு நெறைய நெகட்டிவான எண்ணங்கள் வந்துருச்சு. அத எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால ஃபோக்கஸ்டா இருக்க முடியல. நான் என்ன பண்றது? நான் எப்படி நெகட்டிவ் எண்ணங்கள வந்து கம்மி பண்ணிட்டு, பாசிட்டிவான திங்கிங்க எப்படி வளர்த்துக்கிறது? இந்த மாதிரி நெறைய கொஸ்டின் எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம 1 மாசம் வந்து பாசிட்டிவா இருக்கோம். நான் வந்து 1 மாசம் ரொம்ப நல்லா பாசிட்டிவா இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா மாறிட்டேன். அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இங்க நீங்க தான் நெகட்டிவ்க்கு அலோ பண்றீங்க. சரியா? பாசிட்டிவ்க்கு நீங்க எப்படி நீங்க பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்களோ, அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது, அத நெனச்சு வருத்தப்பட்டு நீங்க தான் அதுக்கு வாய்ப்பு குடுக்குறீங்க. சான்ஸ் குடுத்து நீங்க அப்படியே அதிலேயே போய் விழுந்துடுறீங்க. சரி, இப்போ இதுலருந்து எப்படி வெளிய வரலாம்? ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ, நெறைய உங்களுக்குள்ளேயே இதுநாள் வரைக்கும் பண்ண செயல்கள்லயே வந்து நீங்க வெற்றிய பார்த்ததே இல்லையா? நெறைய வெற்றிய பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள நெனச்சு பார்க்கிறது உங்க மனசுக்கு ரொம்ப ஒரு தைரியத்த குடுக்கும். சந்தோஷத்த குடுக்கும். அதே மாரி உங்களுக்கு புடிச்சவங்கள நெனச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ புடிச்ச இடம், புடிச்ச விஷயம் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இத தவிர வேற என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நீங்க நெறைய கோயிலுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு புடிச்ச இஷ்ட தெய்வத்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கையுமே இல்ல. எனக்கு யூனிவர்ஸ் மட்டும் தான் நான் நம்புறேன் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எப்பப்பலாம் நெகட்டிவ் வருதோ, யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என் கூடவே வந்து அவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு அவங்க மேல நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. பிரார்த்தனையே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்க மனச பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு உதவும். ஓகே. இத தவிர வேற என்ன பண்ணலாம்? நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மெத்தடாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் தியானம். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் அமைதியா உட்காந்து கண்ண மூடி இருக்கிறதே மிகப்பெரிய தியானம். நீங்க வந்துட்டு கோர்ஸ் போகணும், இத கத்துக்கணும், இந்த முத்திரை கத்துக்கணும், இந்த சின் முத்திரை, இந்த முத்திரை, இதுக்காக அப்படின்னு கத்துக்கிட்டு அதுல கோர்ஸ் முடிக்கிறது, லோயர், சீனியர் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்றது. இது எல்லாமே வந்துட்டு இல்லன்னா கூட ஜஸ்ட் அமைதியா உட்காந்து மன அமைதி கொடுக்கக்கூடிய, அதாவது சைலண்டான ஒரு இடத்துல உட்காந்து கண்ண மூடி அமைதியா திங்க் பண்றது. அதாவது உங்கள பத்தி, இல்ல உங்களுக்கு புடிச்சவங்கள, இல்ல கடவுள பத்தி, இல்ல ஏதாவது உங்களுக்கு புடிச்ச கடவுள் பேர நீங்க வந்துட்டு ப்ரே பண்ணி, அ அதாவது 108 முறை சொல்றது. இந்த மாதிரி ஒரு 10 தடவ ரிப்பீட்டடா சொல்றது. இந்த மாரிலாம் சொல்லலாம். இல்ல எதுவுமே என்னால பண்ண முடியலைங்க. நான் ஜஸ்ட் அமைதியா மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும். ஜஸ்ட் நேரா உட்காருங்க, கண்ண மூடுங்க, மூச்ச மட்டும் கவனிங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. இது வந்து காலையில எந்திரிச்ச உடனே இல்ல 6 மணிக்கு உள்ள பண்றதா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா, அப்பதான் அதாவது இங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடிங்கிறத விட, காலையில நீங்க பண்ணும்போது மன அமைதி அவ்ளோ வந்து சூப்பரா கிடைக்கும். சரிங்களா? இந்த மெத்தட நாம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றத அந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமாவே நம்ம பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். அத ஒருத்தரோட மனச எப்படி மாத்தலாம்? அதாவது நல்லதுக்காக எப்படி மாத்தலாம்? அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கலாம்? இந்த மாதிரி எல்லாமே குடுத்துருக்கோம். நீங்க வந்துட்டு எனக்கு வந்து நெறைய நெகட்டிவ் தான் வருது. பாசிட்டிவே வரமாட்டேங்குது. மன அமைதி இல்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தட யூஸ் பண்ணுங்க. நெறைய பேரு இந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி லைஃப்ல சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. நெறைய மன நிம்மதி கிடைச்சிருக்கு. லைஃப்ல அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மள மாத்திக்கணும்.
அதே மாதிரி நம்மளோட மனசு பாசிட்டிவா ஒரு நிம்மதியான இருக்கும், ஒரு அதிர்வலையோட இருக்கணும், வைபோட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும், பாசிட்டிவான திங்கிங் வேணும், ஃபர்ஸ்ட் நிம்மதி வேணும். அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னா, நீங்க கட்டாயமா தியானம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷமாவது டெய்லியும் பண்ணணும். எவ்வளோ ஒர்க்குக்காக நாம வந்து அடிச்சு பிடிச்சு வேலையை செய்யறோம். ஆனா ஒரு தியானம் நமக்காக நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு தியானம் பண்றது ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுங்க. டெய்லியும் 5 நிமிஷம் பண்ணுங்க போதும். ஒரு இல்லாட்டி ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க போதும். கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். 10 நாள் உங்களால பண்ண முடியலையா? 11வது நாள் கண்டிப்பா உங்க மனச ஃபோக்கஸ் பண்ணி அமைதி நிலைக்கு போக முடியும். 10 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க போதும். உங்க மனசு ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி நெறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தங்க நம்ம கோச்சிங்ல அட்டெண்ட் பண்ணவங்க நெறைய பாசிட்டிவ்னஸ் முன்ன இருந்தத விட, இப்ப அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் வந்து நெறைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ப அடையறதுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. நெறைய சக்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்க இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட பாசிட்டிவான கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல குடுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. டைரக்ட்டா கால் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ நீங்க ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? டைரக்ட்டா கால் பண்ணாம மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ யூனிவர்ஸ்.